கேக்குதா நான் பேசுறது? போறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம மறந்து கூட போயிருப்போம்னு நினைக்கிறேன். அஹ் அதனாலதான் இதை நான் கொஞ்சம் முதல்ல இருந்து ஒரு ஒரு விஷயம் கொஞ்சம் லைட்டா பார்த்துடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பார்ப்போம் நம்ம எப்படி ஆண்டவர் நடத்துறாரோ அந்த மாதிரி இதை நம்ம கொண்டு போகலாம். இது ராஜாக்கள் நாளாகும் புஸ்தகத்தினுடைய ஒரு ஓவர் வியூ. ராஜாக்கள் புத்தகம், நாளாகம புத்தகம். நமக்கு தெரியும் இது 4 புத்தகங்கள். இதை ஒன்றா நம்ம படிக்கிறோம். அதனாலதான் இது 3வது பார்ட்டா இப்ப படிக்கிறோம். முதல் 2 பார்ட் ஏற்கனவே யூடியூப்ல எல்லாம் வருது. ஒருவேளை அதுல வராதவங்க யாராவது இருப்பீங்கன்னா அது நீங்க அதை பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த 3வது பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த 3வது பகுதியில என்னன்னா நம்ம பார்க்க விட்ட காரியங்களை தான் இதுல நம்ம பார்க்க போகிறோம். எதெல்லாம் பார்க்கல, எதெல்லாம் பார்த்தோம், என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் ஓவர் வியூவா முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு, இந்த ஸ்லைட்ல நம்ம இந்த 6 புத்தகங்கள் இருக்கிறது. 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம். இந்த 6 புத்தகங்களும் சரித்திர புத்தகங்கள். இதை நான் எஸ்கேசின்னு சொல்றது, ஸ்வீட் காரம் காஃபின்னு சொல்லுவாங்க. எங்க நாங்க வேலை செய்யும் போதெல்லாம் ஸ்வீட் காரம் காஃபி கொடுங்க, எஸ்கேசி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சாமுவேல் எஸ், கிங்ஸ் கே, கிரானிக்கிள் சி. இது இந்த 3 பகுதிகள் அந்த 6 புத்தகங்களாக பிரிக்கப்பட்டு நமக்கு இருக்கிறது. 1 சாமுவேல், 2 சாமுவேல் ஏற்கனவே பார்க்கப்பட்டு விட்டது. இப்ப நம்ம இந்த ராஜாக்கள் புத்தகத்தையும் 4ஆம் புத்தகத்தையும் ஒன்று சேர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இப்பவே நமக்கு பரிச்சயமானது தான். திரும்ப ஒரு விஷயம் நான் சொல்றேன். என்னன்னா 1 சாமுவேல், 2 சாமுவேல் அதுல என்ன இருக்கு அப்படின்னா இந்த மேல போட்டிருக்கேன். 1 சாமுவேல், 2 சாமுவேலுக்கு மேல எஸ்எஸ்டி அப்படின்னு போட்டிருக்கேன். முதல்ல சாமுவேல், சவுல், தாவீது அவங்கெல்லாம் அந்த 1 சாமுவேல், 2 சாமுவேல் அந்த சரித்திரம் இருக்கிறது இல்லையா? சாமுவேல்ல தான் ஆரம்பிக்குது. 1 சாமுவேல் உங்களுக்கு தெரியும். சாமுவேல் பிறக்கிறது, அன்னாள் போய் ஜெபம் பண்ணி 1 சாமுவேல்ல ஆரம்பிக்கிறது. அது சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய சரித்திரம். அதை தொடர்ந்து ராஜா வேணும்னு அவங்க கேட்கிறாங்க. ஆண்டவர் சரி பரவாயில்லன்னு சொல்லி சவுல் ராஜாவை முதல் ராஜாவை கொடுக்கிறார். அது அடுத்த எஸ் சாமுவேல், சவுல். அப்புறம் 2 சாமுவேல்ல அதிகமா தாவீதை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல்ல கடைசியில தாவீது இருக்கிறாரா, நான் ராஜா ஆகல. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல தான் அவர் ராஜாவாக எல்லாத்துக்கும் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவர் மாறுகிறார். அது தாவீதனுடைய சரித்திரம் 2 சாமுவேல் இருக்கு. அது 1 நாளாகமத்துக்கு சமமாக இருக்கிறது. ஏறக்குறைய 1 நாளாகமத்துல தாவீதனுடைய வம்ச வரலாறு அதிகமா நம்ம பார்ப்போம். 1 நாளாகமத்துல அதிகமா நம்ம பார்க்கிறது என்னன்னா தாவீதனுடைய வம்ச வரலாறு. அந்த கொஞ்சம் 10ஆம் அதிகாரம் மட்டும் சவுலை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். சவுலை பத்தி வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன் தெரிந்து கொள்ளணும்? இப்போ ஒரு ஒரு ஆளை பத்தி சொல்றோம், அது எந்த வேத பகுதியில இருப்பாங்க அப்படின்றத நம்ம உடனடியா தெரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் நமக்கு ஒரு பரிச்சயமான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது இப்போ உதாரணமா நானு சவுலை பத்தி சொல்றேன் அப்படின்னா சவுலை பத்தி எங்க தேடணும் அப்படின்னு நம்ம இப்போ தெரிந்து கொள்ளலாம். இப்போ அது சவுலை பத்தி 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல போய் தேடவே முடியாது. ஏன்னா சவுளுடைய சரித்திரம் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல இல்ல. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் ஆரம்பிக்கும் போதே தாவீதினுடைய மரணத்துல ஆரம்பிக்குது 1 ராஜாக்கள். சோ அதுக்கப்புறம் இருக்கிறது தான் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல இருக்குது. சோ சாமுவேல் புத்தகமும் ராஜாக்கள் புத்தகமும் கண்டினியூவேஷன், ஒன்றிலிருந்து ஒன்று அப்படியே வருகிறது. அதனால நம்ம பார்த்தோம்னா இதுல எதுல எங்க தேடணும் அப்படின்றது இப்போ கிச்சன்ல போறோம். கிச்சன்ல போன உடனே இப்போ பரிச்சயமாகாதவங்க போனா அதான் சொல்லுவாங்க, பப்பா கிச்சன் மம்மா கிச்சன் சொல்லுவாங்க. அம்மா போனாங்கன்னா அவங்க சமையல் தெரிஞ்சவங்க, கிச்சன் அதிகமா பழக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்கெங்க எது எது இருக்குன்னு டக்குன்னு எடுத்துருவாங்க. ஆனா அப்பா போனாருன்னா என்ன மாதிரி, அதுவும் என்ன மாதிரி சமையல் பண்ணாத ஆள் போனா எல்லாத்துக்கும் கேட்க வேண்டியதாயிரும். சர்க்கரை எங்க இருக்கு, மிளகா பொடி எங்க இருக்கு, எது இருக்கு, எல்லாத்தையும் கேட்க வேண்டியது வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பைபிளை நம்ம யாரு எங்க இருக்கிறாங்கன்றதையாவது நம்ம கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதனால்தான் சவுல் அப்படின்னா நம்ம அதை போய் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல தேடவே கூடாது. 1 சாமுவேலோட அவருடைய கதை ஆல்மோஸ்ட் முடிந்து விடுகிறது. அல்லது 1 நாளாகமத்துல கொஞ்சம் 10ஆம் அதிகாரம் மட்டும்தான் வர்றாரு. அப்போ சவுல் அவ்வளவுதான். அப்படி நம்ம எங்க தேடலாம் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ. சரி, இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல ஸ்பீட் என்று போடுறோம்.
SPEED இந்த கட்டம் போட்டிருக்கேன் பாருங்க. நான் ஒரு ஆரோ காட்டுறேன். நீங்க பார்க்கலாம் அத. SPEED. அப்போ என்ன அப்படின்னா என்ன ஆகுது? 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல என்ன முதல்ல சாலமோன் தான் எடுத்த உடனே எஸ் தாவீது வந்து சாகுறார். அவர் முதல் அதிகாரத்துல தாவீதினுடைய இறுதி ஆரம்பிக்கும் போதே தாவீது வயது சென்றவனானான் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். 1 ராஜாக்கள் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா. சோ இதுல சாலமோன்ல தான் மெயின். 1 ராஜாக்கள்ல சாலமோன். அப்புறம் சாலமோனுக்கு பிறகு நமக்கு தெரியும் பார்ட்டிஷன் பிரிகிறது. ராஜ்யம் 2ஆக பிரிகிறது. வடக்கே ஒரு ராஜ்யம், தெற்கே ஒரு ராஜ்யம். வடக்கே இருக்கிற ராஜ்யம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது. அதான் 10 வம்சங்கள் இருக்கிறதுனால அதிகபட்ச வம்சங்கள் இருக்கு. அதனால அதுதான் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது. தெற்கு பகுதியில யூதா, யூதாவும் பென்யமீனும் சேர்ந்து 2 கோத்திரம் சேர்ந்த பகுதி. சோ அது தெற்கு பகுதி. இப்படி பிரிகிறது. பார்ட்டிஷன். SP என்பது பார்ட்டிஷனை குறிக்கிறது. அந்த 1 ராஜாக்களுடைய கடைசிக்கு வந்துட்டோம்னா எலியாவுடைய சரித்திரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் 2 ராஜாக்கள் ஆரம்பத்துல எலிசாவினுடைய சரித்திரம் இருக்கிறது. அப்புறம் கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா டிவைடட் கிங்டம்ஸ் எல்லாம் பிரிந்த பிறகு இருக்கிற ராஜாக்களை திரும்ப திரும்ப 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல யூதா கோத்திரம், யூதா ராஜாக்களையும் சொல்லுவாரு, இஸ்ரவேல் ராஜாக்களையும் மாறி மாறி சொல்லிக்கொண்டே சரித்திரத்தை நம்ம அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. எல்லாத்தையும் நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம். சோ இது நமக்கு 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1 சாமுவேல் 2 சாமுவேல்ல எதுல ஆரம்பிக்கிறது அப்படின்னா சாமுவேல் தீர்க்கதரிசியில ஆரம்பிக்கிறது. சவுல் தாவீதோட 1 சாமுவேல் 2 சாமுவேல் கதை முடிகிறது. அப்புறம் 1 ராஜாக்கள்ல சாலமோன் வருகிறார். அதை தொடர்ந்து வர்றது தாவீது முடிஞ்ச பிறகு 1 ராஜாக்கள்ல சாலமோன், அதுக்கப்புறம் ராஜ்யம் பிரிகிறது. எலியாவுடைய எலிசாவுடைய சரித்திரமும் 1 ராஜாக்களுடைய கடைசியில 2 ராஜாக்களுடைய ஆரம்பத்திலையும் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் கடைசியில டிவைட் கிங்டம்ஸ். அதை இங்க நான் இங்க கீழே போட்டிருக்கிறேன். இந்த கருப்புல நீங்க போட்டிருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது அதிகாரத்தோட போட்டிருக்கிறேன். அதான் 1 ராஜாக்கள்ல முதல் 11 அதிகாரம் தாவீதின் மரணம். அதுக்கு சும்மா ஒரு 2 அதிகாரம் இருக்கும். சாலமோனுடைய அரசாங்கம், அதான் 40 ஆண்டுகள் அரசாங்கம். அதை பற்றி நல்ல விவரமாக இந்த 1ல இருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கும். இந்த 12ஆம் அதிகாரம் வரும் பொழுது 1 2ஆக பிரிகிறது. அதை ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. என்ன 2ஆக பிரிகிறது. ராஜ்யம் 2ஆக பிரிகிறது. இது ஒரு மெமரி டிப். 12ஆம் அதிகாரத்துல ராஜ்யம் 2ஆக பிரிந்து விட்டது. அதாவது நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, வடக்கே ஒரு ராஜ்யம், தெற்கே ஒரு ராஜ்யம். வடக்கே இஸ்ரவேல், தெற்கே யூதா. இதை திரும்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். அப்புறம் இந்த பிரிந்த அரசுகள் ஒரு 80 ஆண்டுகள் வர்றாங்க. இது வந்து C2 நீங்க போட்டிருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிரைசிஸ் 2, அதாவது நெருக்கடி நிலை. மொத்தம் 4 நெருக்கடி நிலைகள் வருகிறது. முதல் நெருக்கடி நிலை எதுனா, எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. அது ஒரு நெருக்கடி நிலை. முதல்ல ஆரம்பிக்கிறதுல அவங்க ராஜா வேணும் அப்படின்னு சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கும் போதே அந்த 9ஆம் அதிகாரத்துல வரும் நினைக்கிறேன். முதல் 1 சாமுவேல்ல அங்கேயே எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் கிரைசிஸ். முதல்ல சரி சரி ராஜா வேணும்ன்றியா, சரி ஒரு ராஜா கொடுக்குறேன்னு சொல்லி தான் சவுல் ராஜா முதல் ராஜாவாக வருகிறார். ஸோ அது கிரைசிஸ் 1னுடைய முடிவு. இப்போ கிரைசிஸ் 2 என்னது? C2ன்னு போடுறது. C2னா கிரைசிஸ், நெருக்கடி நிலை 2. என்ன இந்த நெருக்கடி நிலை? இது வந்து ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. ஒரு கஷ்டமான ஒரு காரியம். பிரிக்கிறது ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லை. ஆனா அன்னைக்கு பிரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. ரெகோபியாம் என்கிற ஒரு அரசன் வந்து ஒரு ஒரு கஷ்டமான ஒரு தீர்மானங்களை எடுக்கிறான், வரிகளை இது பண்றான். அப்போ இஸ்ரவேல் தனியாக பிரிகிறது. அது நமக்கு தெரியும். சோ இது கிரைசிஸ் 2. இப்போ இஸ்ரவேல் யூதா என்று 2ஆக பிரிகிறது. அது 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துல இருந்து பிரிந்த ராஜ்யங்கள். அது ஒரு 80 ஆண்டுகள் நடக்கிறது. அதை விவரிக்கிறாங்க. அந்த 80 ஆண்டுகள்ல 9 இஸ்ரவேல் ராஜாக்களும் 4 யூதா ராஜாக்களும் இங்க இருக்கிறார்கள். அதை இங்க நம்ம போட்டிருக்கிறோம். அப்புறம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த கடைசி அதிகாரங்கள் எலியா தீர்க்கதரிசனுடைய சரித்திரம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், ஏற்கனவே பார்த்துட்டோம். நான் இப்போ வந்து ஜஸ்ட் ரிப்பீட் தான் பண்றேன். 2 ராஜாக்கள்ல எடுத்த உடனே எலிசா தீர்க்கதரிசனுடைய சரித்திரம், அப்புறம் பிரிந்த அரசுகளுடைய சரித்திரம் 11ல இருந்து 17 வரைக்கும். முதல் 10 அதிகாரம் எலிசா தீர்க்கதரிசனுடைய சரித்திரம். அதுக்கப்புறம் பிரிந்த அரசுகளுடைய சரித்திரம். அது ஒரு 80 ஆண்டுகள். அது ஒரு 80 ஆண்டுகள். அதுல வந்து 11 இஸ்ரவேல் ராஜாக்கள், 9 யூதா ராஜாக்களை பற்றி நம்ம பார்க்கிறோம். இந்த இதான் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஆனா இதுல வந்து இந்த விவரங்களை தெரிந்து கொள்வதை விட என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அதிகமாக தெரிந்து கொள்வது நல்லது. இப்போ கிரைசிஸ் 3, நெருக்கடி நிலை 3 வருகிறது. அது என்னன்னா, அசிரிய படை வட பகுதியில இருந்த இஸ்ரவேலை கம்ப்ளீட்டாக கைப்பற்றி கொண்டு போயிட்டாங்க. சோ அசிரியர்கள் வந்து வட இஸ்ரவேலை
அழித்து விட்டார்கள் சொல்லலாம். ஏறக்குறைய இஸ்ரவேல் என்ற ராஜ்யமே இல்லை. வடக்கே இருந்த ராஜ்யம் அழிந்து விட்டது. இப்போ கீழே இருக்கிற யூதா மட்டும் இருக்குது. அப்போ யூதாவில ஒரு 7 ராஜாக்கள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இன்னொரு கிரைசிஸ் வருகிறது. இன்னொரு நெருக்கடி நிலை. அது என்ன? பாபிலோனிய படை யூதாவை வந்து கைப்பற்றி விடுகிறது. அது நெருக்கடி நிலை 4. அது கம்ப்ளீட்டா பாபிலோனிய படை யூதாவும் அழிந்து போகிறது. இதோட தான் ராஜாக்கள் புத்தகம் அப்படியே முடியுது. அதான் நம்ம சொல்றோம், ராஜாக்கள் புத்தகம் அழிவில், அடிமைத்தனத்தில் முடிகிறது. எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு போயிட்டான். தானியேல், எசேக்கியெல்லாம் இந்த பிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள் அவங்க எல்லாம் போனவங்க தான். எஸ்தரு எல்லாம் நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா இங்கிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள். அடிமைத்தனத்தில் ராஜாக்கள் புத்தகம் முடிகிறது. ஆனா 4ஆம் புத்தகம் அது கொஞ்சம் இந்த வெள்ளை கலர்ல இங்க போட்டிருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா கடைசியில 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரத்துல ஃபால் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் ஜூடா, யூதா திரும்ப வருகிறதை எதுல நம்ம பார்க்கிறோம்னா, பதிவு எதுல இருக்குன்னா 2 நாளாகும் புஸ்தகத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. 4ஆம் புஸ்தகத்துல மீண்டும் சரித்திரம் எழும்புகிறது. அதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். எப்பவுமே அழிவோட முடிஞ்சதுன்னா நல்லா இருக்காது இல்லையா? எந்த ஒரு மூவிலாம் பார்த்திருப்போம் நம்ம. எல்லா மூவிலும் கடைசியில சுபம் அப்படி முடிப்பாங்க. ஆனா இங்க வந்து எப்படி இருக்குது, ராஜாக்கள் புஸ்தகம் அழிவுல தான் முடியுது. ரொம்ப பயங்கர பரிதாப முடிவு, பரிதாப சரித்திரம். அது ராஜாக்கள் புத்தகமே பரிதாப சரித்திரம். ஸ்பைரலிங் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 4ஆம் புஸ்தகத்துல கடைசியில ஒரு ஹோப். அது 36ஆம் அதிகாரத்துல, அதுவும் கடைசி அதிகாரம் 2 நாளாகவும் 36ஆம் அதிகாரத்துல யூதா திரும்ப துளிர்க்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கா இந்த மாலை நேரத்துல கூட நம்ம வந்து நம்பிக்கை இழந்து இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது 4ஆம் புத்தகம் என்பதை நம்ம திரும்ப மனதில் வைத்துக் கொள்ளலாம். நிறைய பேர் 4ஆம் புஸ்தகத்தை படிக்கிறதே இல்லை. என்னடா அதே தான் வருது, என்னடா இது புரியவே மாட்டேங்குது, இப்படி நிறைய நாம நினைக்கிறோம். ஆனா படிக்க படிக்க நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்ன என்கிற இந்த ஸ்லைடு நம்ம டிக் அடிச்சிருக்கிறேன். இந்த டிக் எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். சரித்திரம் என்ன, பூகோளம் என்ன, நெருக்கடி நிலைகள். இப்போதான் நான் சொன்னேன் இல்லையா, 4 நெருக்கடி நிலைகள். நெருக்கடி நிலை 1, ராஜா வேணும்னு கேட்கறது ஒரு நெருக்கடி நிலை. அப்போ அது ஒரே அரசு. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற ராஜா அது வந்து யூதாவும் இஸ்ரவேல் எல்லாம் சேர்ந்து வடக்கு தெற்குன்னு பிரியல, ஒன்னா இருக்கிறாங்க. அப்போ முதல்ல சவுல், தாவீது, சாலமோன் ஆகிய 3 ராஜாக்கள் முதல்ல அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாக்களாக இருக்கிறார்கள். எஸ்டிஎஸ் சொல்றது இல்லையா, சவுல், தாவீது, சாலமோன். எஸ்டிஎஸ். சாலமோன் அரசு வரும்பொழுது அவன் வீழ்ச்சி அடைகிறது. என்ன வீழ்ச்சி? சாலமோன் எல்லாத்திலையும் விழுந்து போறாரு. அவர் வந்து மாரலி என்ன சொல்றது, டிரப்ட் ஆயிடுறாரு, ஃபெயிலியர் ஆயிடுறாரு. அப்போ நெருக்க நிலை 2 வருகிறது. இந்த சாலமோனுடைய மகன் ரெகோபியாம் வந்த பொழுது ஜனங்களுக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபைடு, அது என்ன நமக்கு தெரியும், 2ஆ பிரிஞ்சு போயிடுச்சு. அவன் வந்து இளைஞர்களுடைய சொல்ல கேட்டுக்கிட்டு வரிய ரொம்ப அதிகமாக மாற்றுகிறான். அப்போ இஸ்ரவேல் பகுதியில் இருந்த மக்கள் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபைட் ஆகி அவங்க தனியா போய் அவங்க எரோபியாம் என்கிற ஒரு அரசனுக்கு கீழே அவர்கள் மாறி விடுகிறார்கள். அப்போ எரோபியாம் அரசன் தான் முதல் அரசன். இந்த 2ஆக பிரிந்த பொழுது இஸ்ரவேலுக்கு முதல் அரசன் எரோபியாம். ஆனால் யூதா அரசாங்கத்துக்கு முதல் அரசன் ரெகோபெயாம். சோ இது வந்து கிரைசிஸ் 2ஆக பிரிகிறது. அப்புறம் எலியா தீர்க்கதரிசிகளுடைய அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது ரொம்ப ஷார்ட்டா தான் நம்ம பார்த்தோம். அவங்க செய்த அற்புதங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா 4ஆம் புஸ்தகம், ராஜாக்கள் புஸ்தகங்கள் ஒப்பிடுதல். இது 2 என்னென்ன மாற்றங்கள் இருக்கு, என்ன வேறுபாடுகள் இருக்கிறது. முக்கியமான வேறுபாடு நான் சொன்னது, 4ஆம் புஸ்தகத்துல யூதா ராஜாக்கள் மட்டும்தான் சரித்திரம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா ராஜாக்கள் புத்தகத்துல யூதா ராஜாக்கள் வருவாங்க, இஸ்ரவேல் ராஜாக்கள் வருவாங்க. அது மாறி மாறி வரும். அதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ராஜாக்கள் புஸ்தகம் மாறி மாறி வர்றதுனால யார் யூதா ராஜா, யார் இஸ்ரவேல் ராஜா, அதை கொஞ்சம் படிச்சு பார்த்து நிதானமா பார்த்தோம்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரி, 4ஆம் புத்தகம் வம்ச வரலாறு முதல்ல ஆரம்பிக்குது. எடுத்தவொடனே வம்ச வரலாறுல ஆரம்பிக்குது. ஏகப்பட்ட வம்ச வரலாறு, 9 அதிகாரம் வம்ச வரலாறே எழுதுவாங்க. ஆதியாகமம், யாரு நம்ம ஆதாம் இருந்து நம்ம ஆதியாகமத்துல வர்றாரு இல்லையா, அதுல இருந்து அப்படியே கண்டினியூஸா வரும் வம்ச வரலாறு 4ஆம் புஸ்தகத்துல. அதை பார்த்த உடனே தான் நிறைய பேர் ஆஃப் ஆயிடுறாங்க. 4ஆம் புஸ்தகத்தை படிக்காம சரி இது அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு தள்ளிடுறாங்க. நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். நானே கூட இளைஞனாக இருக்கும் பொழுது வேதத்தை முழுசா படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த பகுதிகளுக்கு வரும்போது எல்லாருக்கும் ஒரு டல்னஸ் வந்துடும். இது இது சரியா நம்மளால புரிஞ்சிக்க முடியல, வேண்டாம் அப்படின்னு மாறிடும். ஆனா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறதுன்றதான் இதை நம்ம இந்த பைபிள் ஸ்டைல அதிகமாக தெரிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சரித்திரம். இந்த தாவீதின் சரித்திரம் அதை நம்ம பார்த்தோம். அப்புறம் இஸ்ரவேல் யூதா அரசர்கள் ஒப்பிட்டோம். இஸ்ரவேல் அரசர்கள் யூதா அரசர்கள் எப்படி அவங்களுக்குள்ள என்ன ஒப்பீடுகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நீங்க தயவு செய்து பழைய அந்த இது இருந்தா யூடியூப் வீடியோ இருந்தா அல்லது நம்ம பவர் பாயிண்ட் இருந்தா அதை நீங்க அப்படியே ஒரு தடவை கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் நெருக்கடி நிலை 3 C3ன்னு சொல்றேன். கிரைசிஸ் 3. கிரைசிஸ் என்பதான் நெருக்கடி நிலைக்கு இங்கிலீஷ்ல நம்ம போடுறது கிரைசிஸ் 3. அதான் அசீரிய படையெடுப்பு. நான் இப்ப சொன்னதை நான் இப்ப ரிப்பீட் பண்றேன். வடபகுதியில இருந்த அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க அசீரியர்கள். அப்புறம் நெருக்கடி நிலை 4 பாபிலோனிய படை வந்து தெற்குல இருந்த யூதாவையும் பிடிச்சிட்டு போயிடுச்சு. இதுதான் நடந்தது. இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது என்னன்னா யூதா அரசர்களை முதல்ல ஆரம்பிச்சோம். யூதா அரசர்கள்ல ஒரு 13 அரசர்களை 13வது அரசர் எசேக்கியா அதுல இருந்து நிக்கிறோம். இப்போ அது வரைக்கும் பார்த்துருக்கிறோம். 12 அரசர்கள் பார்த்து முடிச்சிட்டோம். 13வது அரசர் எசேக்கியாவை பற்றி பார்க்க ஆரம்பிக்கணும். அதுல இருந்து இப்ப நம்ம பார்க்க போறது யூதா அரசர்கள் மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் இஸ்ரவேலுடைய அரசர்கள் வடபகுதியுடைய அரசர்களை அடுத்தது நம்ம பார்க்க போறோம். ஒரு லிஸ்ட் அப்படியே நம்ம கண்டினியூஸா வரப்போகுது. என்ன லிஸ்ட் அதான் இங்க நம்ம இப்ப பார்க்கிறோம். இதை பாருங்க, அடுத்த ஸ்லைட பாருங்க. இதுல வந்து நம்ம முதல்ல சாலமோன் அதை விட்டுருங்க, அதை ஏற்கனவே நம்ம சொன்னது. அப்புறம் ரெகோபியாம்ல இருந்து தான் இந்த பிரிந்த சரித்திரம் ஆரம்பிக்கிறது. இது தெற்கு ராஜ்யமாகிய யூதாவுடைய ராஜாக்களுடைய அப்படியே வரிசை அப்படியே இங்கிலீஷ்ல போட்டிருக்க, தமிழ்லையும் போட்டிருக்கிறேன். நீங்க அப்படியே நீங்க பார்த்துக்கலாம். இந்த மொத்த 20 ராஜாக்கள், வடபகுதியில 20 ராஜாக்கள், தெற்கு பகுதியில 20 ராஜாக்கள். நமக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குது. 20 + 20 40 ராஜாக்கள். அதுக்கு முன்னால இருந்த ராஜாக்கள் 3 பேர். நம்ம சொன்ன மாதிரி சவுல், தாவீது, சாலமோன். இது நமக்கு நல்லா தெரியும். சோ இது இப்ப நம்ம பார்க்கிறது யூதா ராஜாக்களுடைய ராஜாக்களை நம்ம இங்க பார்க்கிறோம். மொத்தம் 20 பேர் நான் போட்டிருக்கிறேன். நான் வரிசையா வாசிக்கிறேன். ஒரு முறை நீங்க அப்படியே மனசுல, ஏன்னா இது திரும்ப திரும்ப பண்ணி இதை நம்ம மெமரி பண்றது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. இந்த ஞாபகத்துல வைக்கிற மனப்பாடம் பண்ணுவது நல்லது. அது எப்படின்றத கொஞ்சம் லைட்டா நான் சொல்றேன். நீங்க மனப்பாடம் பண்ண முடியும்னா முடிஞ்ச அளவு நம்ம ட்ரை பண்ணலாம். நானும் கூட ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணலாம். சாலமோன் பத்தி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 ராஜாக்கள் முதல் 11 அதிகாரத்துல வந்துருது. சாலமோனை பற்றி அதுல நம்ம பார்க்கிறோம். கீழே நம்ம வருவோம். ரெகோபியாம்ல இருந்து ஆரம்பிக்குது. நல்லா பாருங்க. ரெகோபியாம் தான் முதல் அரசன். எது பிரிந்த ராஜ்யத்துல முதல் அரசன், யூதாவினுடைய முதல் அரசன் ரெகோபியாம். அவன் வந்து சாலமோனுடைய மகன். அடுத்தது அபியா. சாலமோனுடைய மகன் ரெகோபியாம், அபியா, ஆசா, யோசபாத். இதெல்லாம் ஒன்னா நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் 1 ராஜாக்கள்லயே வருது. இந்த 4 ராஜாக்களுடைய சரித்திரமும் 1 ராஜாக்கள்ல வருது. இங்க சைட்ல போட்டிருக்கேன் பாருங்க, 1 ராஜாக்கள்ல வருது. 2 நாளாகமத்துல 10ஆம் அதிகாரத்துல இருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் இது வருது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். யோசபாத்லாம் நம்ம பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்தவர்களுக்கு. சரி, அடுத்தது 5வது யார் வர்றான்னா யோராம். யோசபாத்துடைய மகன் யோராம், அகசியா, அத்தாலியால் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமான, அதனால கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கலர் கொடுத்திருக்கிறேன். அது பெண் இல்லையா, குயின், ராணி. ராஜா ராஜா நம்ம சொல்ற 20 ராஜாக்கள்ல அந்த ராஜாக்கள்ல ஒரு ராணியும் இருக்கிறாங்க. அது 19 ஆண்கள், ஒரு பெண், அத்தாலியா என்கிற ஒரு பெண் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இந்த அத்தாலியா வந்து தாவீதின் வம்சம் இல்லை, நல்லா கவனிக்கணும். தாவீதின் வம்சத்தை சார்ந்தவள் அல்ல. அத்தாலியா யாருடைய மகள் என்று உங்களுக்கு தெரியும். ஆகாப் ஏசபேலுடைய மகள். வந்து ஆகாப் ராஜா, ஏசபேல். ஆகாப் ராஜா இஸ்ரவேலுடைய ராஜா, அதாவது வடபகுதியில ராஜா. அவருடைய மனைவி ஏசபேல். இவங்களை பத்தி நல்லா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆகாப் ராஜா, ஏசபேல் அவர்களுக்கு பிறந்த மகள் அத்தாலியா. அத்தாலியா வந்து கொஞ்சம் ராணியாக கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் தாவீதின் வம்சம் அல்ல. மற்றவங்க எல்லாருமே இது ஃபுல்லா ஒரே வம்சம். வம்ச அரசுன்னு சொன்னா ஒரே தாவீதின் வம்சத்திலே யூதா அரசர்கள் எல்லாருமே அமைந்திருக்கிறார்கள். அகசியா, அத்தாலியா, யோவாஸ், அமத்சியா, உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. இந்த 13வதுல தான் நம்ம நிக்கிறோம். அதான் ரெண்டு கட்டம் போட்டிருக்கிறீங்க. எசேக்கியால நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். எசேக்கியாவை பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்க போறோம். சரி, இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு மனசுல ஆச்சுன்னு நினைக்கிறேன். மனசுல ஆயிருக்கும். அப்புறம் எசேக்கியாவுடைய மகன் மனாசே. அதான் எசேக்கியா வந்து 15 வருஷம் கூட்டி கொடுக்க கேட்டார்ன்றதுலாம் உங்களுக்கு நல்லா சரித்திரம் தெரியும் இல்லையா. கூட்டி கொடுக்கப்பட்டார். அந்த 15 வருஷத்துல பிறந்தவர் தான் மனாசே. அவன் தான் மோசமான அரசனாக இருக்கிறார். ஆகாஸ் அதை விட மோசமான அரசர். ரொம்ப ஒர்ஸ்ட் கிங்னா ஆகாஸ் சொல்றாங்க. மனாசே வந்து பின்னால மனம் திரும்புறாரு. அது ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுனால அவரை நம்ம மோசமான ராஜா தான். ஆனாலும் அவர் அந்த லிஸ்ட்ல ரொம்பவும் வைக்க முடியல. ஆனா ஆகாஸ் வந்து இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் கிங்னு சொல்றாங்க. இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் வந்து எசேக்கியாவுடைய அப்பா.
ஆனா அவருக்கு பிறந்த எசேக்கியா தான் ஒரு சிறந்த ஒரு ராஜாவாக இருக்கிறார். நம்ம பின்னால பார்க்க போறோம். எசேக்கியாவை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மனாசே, அதுக்கப்புறம் ஆமோன், யோசியா, யோவகாஸ், யோயாக்கீம், யோயாக்கீன், சிதேக்கியா. இது ஜெட்ல முடியுது. சிதேக்கியா இங்கிலீஷ்ல ஜிடேக்கியா. இதை ஞாபகம் வைக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இவங்க எந்தெந்த பகுதியில் வர்றாங்கன்றது இங்க பக்கத்துல போட்டிருக்கிறேன். இவங்க 2 ராஜாக்கள் 1ல இருந்து 25 வரைக்கும், 2 நாளாகமும் 21ல இருந்து 36 வரைக்கும். இந்த மீதி இருக்கிற எல்லா அரசர்களும் யோசபாத் வரைக்கும் தான் 1 ராஜாக்கள், மீதி எல்லாம் 2 ராஜாக்கள்ல வந்துருவாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் யாரு எங்க இருக்கிறாங்க அப்படின்றத தெரிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மெமரி டிப் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இல்லையா? நம்ம அதனால தான் இந்த மாதிரி ஒன்று நான் போட்டேன். கொஞ்சம் யோசித்து சரி இப்படி ஒன்று போட்டா கொஞ்சம் நம்ம மனசுல வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். முடிஞ்சா பாருங்க. நான் இந்த மெமரி டிப் நீங்க பக்கத்துல போட்டிருக்கிறேன். RAAJ ராஜ், ஜார்ஜ் JAAJ. இது என்ன அப்படின்னா, ஆர்ன்றது ரெகோபியாம், அபியா ஆசா, யோசபாத். இந்த 4 பேர் இங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நம்ம போட்டிருக்கோம் பாருங்க. யோசபாத். ஜே வந்தா யோ, நம்ம தமிழ்ல யோ, இங்கிலீஷ்ல ஜேசபட், ஜெகசபட், ஜெகசபட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் என்பது ரெகோபியாம், அபியா, ஆசா, யோசபாத். இது 4 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படியே ஜே, ராஜ், RAAJ. அதே மாதிரி JAAJ அடுத்தது என்னது? நமக்கு யோசபாத்துடைய மகன் யோராம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சரித்திரம் சொல்லும்போது நான் சொன்னேன், நீங்க அதை திரும்பி யூடியூப்ல பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். யோராம் தான் எல்லா சகோதரர்களையும் அழிச்சிடறான் வந்த உடனே. யோசபாத்து நல்ல ராஜா, அவருக்கு பிறந்த யோராம் அவ்வளவு மோசமானவனா இருக்கிறான், எல்லாரையும் அழிச்சிடறான். ஸோ அந்த மாதிரியான ஒரு யோராம் அப்ப ஞாபகம் வச்சுக்கலாம். JAAJ அகசியா, அத்தாலியா. அத்தாலியா தான் இங்க வர்றாங்க. JAAJ திருப்பி யோவாஸ், யோவாஸ். இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த பகுதி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஜார்ஜ் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ யோவாஸோட முடியுது. யோவாஸ் நமக்கு தெரியும், 7 வருஷம் மறைந்திருக்க வைக்கப்பட்டு அத்தாலியா ராணியாக இருக்கும் பொழுது 7 வருஷம் யோய்தா என்கிற ஆசாரியன் மறைத்து வைத்திருந்தார். யார? இந்த யோவாச. 7 வருஷம் கழிச்சு 7வது வருஷம் அவன் ராஜாவாக, 7 வயசுல ராஜாவானது தான் இந்த யோவாஸ். அததான் அந்த ஜேல முடியுது. அத்தாலியா, யோவாஸ். இப்படி நம்ம அந்த இன்சிடென்ட்டே ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்த ராஜாக்களுடைய பேரு வரிசையை நம்ம ஈஸியா ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். அகசியாவுடைய அம்மா தான் அத்தாலியா. அத்தாலியாவுக்கு பிறந்த அகசியா சீக்கிரம் இறந்துட்டாரு. இறந்த உடனே அத்தாலியா அவ நான் ராணி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி ராணியாக சிங்காசனத்தை பிடித்து கொண்டார். ஸோ அந்த நேரத்துல ஒன்றும் செய்ய முடியல, ஏன்னா எல்லாரையும் அழிச்சிட்டா. தாவீதின் வம்சம் முழுவதையும் அழித்து விட்டதுனால யோவாஸ் என்கிற ஒரே ஒரு அந்த குழந்தையை மட்டும் பாதுகாத்து இந்த யோய்தா வைத்ததுனால, மறைத்து வைத்ததுனால அந்த யோய்தா அப்புறம் யோவாஸ் அப்புறம் யோய்தாயினால ஒரு ராஜாவாக பின்னாலே வருகிறத நம்ம பார்க்கிறோம். இது தெரியும். ஸோ இந்த JAAJ வரைக்கும் வந்திருக்கிறோம். அப்புறம் என்ன வருது? யோவாஸ் வந்த பிறகு அப்புறம் அமத்சியா. இது ஏன் ப்ளூல போட்டிருக்கேன்? ஏன்னா உசியா தான். உசியாவுக்கு இன்னொரு பேர் அசரியா. உசியாவினுடைய இன்னொரு பேர் அசரியா. நான் இந்த இங்கிலீஷ்ல அசரியான்னு போட்டிருக்கிறேன், நீங்க அதை பார்க்கலாம். ஸோ அந்த ஏ இப்போ பார்த்தீங்கன்னா அமத்சியா, அசரியா. அசரியா தான் உசியா. அப்புறம் யோதாம். உசியாவுடைய மகன் யோதாம் ஒரு நல்ல அரசன். நான் சொன்னேன் இருக்கிறதுல ஒரு நல்ல அரசனா நான் பார்க்கிறேன்னு சொன்னேன். நீங்க அதை இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோதாம். அப்புறம் யோதாமுடைய மகன் ஆகாஸ். ஆகாஸ் தான் இருக்கிறதுலே மோசமான அரசன். இதோட இங்க முடியுது. ஸோ 4 நாளா பிரிச்சு இந்த 4 மொத்தம் 12 அரசர்களை சும்மா மெமரி ஞாபகம் வைக்கிறதுக்காக தான் இதை போடுறோம். ஸோ ராஜ், ஜார்ஜ், ஆஜா, ஏஏஜேஏ, ஏஏஜேஏ. எதுல முடியுது அப்படின்னா ஆகாஸ்ல முடியுது. ஆகாஸ் என்கிற மோசமான அரசனோட இந்த 3 சீரீஸ் முடியுது. அப்புறம் நமக்கு தெரியும் ஹெசேக்கியா. ஹெச்இன்றது ஹெசேக்கியா என்று இங்கிலீஷ்ல போடுறோம் இல்லையா? ஹெசேக்கியா. அப்புறம் மனாசே. மனாசேக்கு அடுத்தது ஆமோன். மனாசேனுடைய மகன் ஆமோன். இது வரைக்கும் ஹெசேக்கியா, மனாசே, ஆமோன். ஹெசேக்கியாவுக்கு பிறந்தவன் தான் மனாசே. அவனும் ஒரு மோசமான அரசன். நான் சொன்னேன், அந்த 15 ஆண்டு கூட்டி கொடுக்கும் போது பிறந்தவன் மனாசே. இப்படி கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொண்டோம் என்றால் நம்ம இந்த வரிசையை ஈஸியா நம்ம மனசுல கொண்டு வரலாம். ஸோ இது ஏன் இதெல்லாம் என்ன யூஸ் இதுல அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல, நமக்கு நம்ம வேதத்துல என்ன வம்சம் இருக்கிறதோ அந்த வரிசை நமக்கு தெரிகிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நம்ம ஒரு வேத வல்லுநர்களாக மாற வேண்டும் என்றால் அதெல்லாம் கட்டாயமாக தெரிந்திருக்க
இருக்க வேண்டி இருக்கிறது. எசேக்கியா, மனாசே, ஆமோன். அதுதான் இந்த லிஸ்ட்ல நான் போட்டிருக்கேன். மெமரி டிப்ஸை கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது 4J வந்துருது. 4J அது ரொம்ப ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஜோசியால ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல அரசன் யோசியா என்று நம்ம சொல்றோம் இல்லையா, யோசியா. அதுக்கு அடுத்தது யோவகாஸ், யோவகாஸ் 2வது ஜே. அப்புறம் 3, 4 ஜே வந்து யோயாக்கீம், யோயாக்கீன். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கடைசியில சிதேக்கியா, ஜெட். ஸோ 4JZ அப்படின்னு கடைசியில் நம்ம முடிக்கிறோம். 4J 4J வருது வரிசையா. யோசியா, யோவகாஸ், யோயாக்கீம், யோயாக்கீன், சிதேக்கியா. இப்படி நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். 20 அரசர்களையும் வரிசையா ஞாபகம் வைக்க ஒரு மெமரி டிப்பை இன்னைக்கு நம்ம ஞாபகம் ஒரு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். இதை நீங்க வந்து கொஞ்சம் அப்படி உட்கார்ந்து திரும்ப 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 அதை அப்படி படிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு இது ஞாபகத்திலே வந்துவிடும். நானும் இப்போ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து ஃபுல்லா ஞாபகத்தில் இருக்குன்னு தான் சொல்ல முடியாது. எனக்கு வந்து இன்னும் இஸ்ரவேல் ராஜாக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். அது பக்கத்தில் போட்டிருக்கேன் பாருங்க, இஸ்ரவேல் ராஜாக்கள் அதுவும் இருக்குது. அது அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். அது இப்போ நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் இதில் சும்மா போட்டு வச்சிருக்கிறேன். இஸ்ரவேல் ராஜாக்களும் 20 பேர் இருக்கிறாங்க, அது தெரியணுன்றதுக்காக. அது கடைசியில் ஹோசியால முடியுது. கீழே தெரியலது, ஹோசியால அது முடிகிறது. எரோபியாம்ல ஆரம்பித்து ஓசியால முடிகிறது. அது நம்ம அந்த இஸ்ரவேல் ராஜாக்களை பார்க்கும் பொழுது அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஹிஸ்டரி ரிப்பீட்டட் இன் கிங்ஸ் அண்ட் கிரானிக்கல்ஸ். ராஜாக்கள் புத்தகத்திலும் 4ஆம் புத்தகத்திலும் சரித்திரம் ஒண்ணுதான். அது மாறி மாறி வேற மாதிரி எழுதப்பட்டு இருக்கிறது. எப்படி சுவிசேஷம் வந்து ஆண்டவருடைய சரித்திரம் 4 வகையில சொல்லப்பட்டிருக்கு, அதே மாதிரி இந்த சரித்திரங்கள் வெவ்வேறு வகையில சொல்லப்பட்டதான். ராஜாக்கள் புத்தகத்துல ஒண்ணு, 4ஆம் புத்தகத்துல. யூதா ராஜாக்கள் மட்டும், யூதாவினுடைய ராஜாக்கள் மட்டும் 2 புத்தகத்திலையும் வர்றாங்க. எது ராஜாக்கள் புத்தகத்திலே இருப்பாங்க, 4ஆம் புத்தகத்திலே வருவாங்க. ஆனா இஸ்ரவேல் ராஜாக்கள் சரித்திரம் நம்ம படிக்கும் போது நமக்கு ஒரு வசதி என்னன்னா, ஒன்லி ராஜாக்கள் புத்தகங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். அது அடுத்தது நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இந்த நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த ராஜாக்களுடைய ஒரு சின்ன சின்ன ஜிஸ்ட் கொடுத்துருக்கிறேன். இதை நீங்க பார்த்துக்கலாம். இது என்னென்ன இருக்கு, ரெகோபியாம்ல ஆரம்பிச்சு ஆகாஸ் வரைக்கும் இருக்கிற ராஜாக்கள். அதுல யாரெல்லாம் குட், யாரெல்லாம் பேடு, யாரெல்லாம் சரியில்லை, யார் மிக்ஸ்டும் இருக்குது. நல்லா ஆரம்பிக்கிறாங்க, மோசமா முடியுறாங்க, அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல சொல்ல போனா யாருமே நல்லவங்க இல்லை. ராஜாக்கள்ல ஃபுல்லா பெர்ஃபெக்டா இருக்கிற ராஜா யாரு அப்படின்னா யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பரிசுத்தமான ராஜா. அவர் ஒருத்தர் தான் பெர்ஃபெக்ட் கிங். வேற யாரும் உலகத்துல இருந்து வந்தானா எந்த மனிதனும் நல்லவனாக இருக்க போறதில்லை. நம்ம குண்டுன்னு போட்டவங்க கூட நிறைய தவறு செய்தவர்கள். இது ஒவ்வொருத்தரையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களும் தவறு செய்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா யோசபாத் 4வது நம்பர்ல இருக்கிறார். யோசபாத் அவர் குண்டுன்னு தான் போட்டிருக்கிறோம். ஆனா இங்க கடைசியில் எப்படி முடியுது, ஆகாபுடன் சம்பந்தம் வைக்கிறார். அவர் தான் ஆகாபோட சம்பந்தம் வச்சு ஆகாபு ஏசபேலுடைய மகள் அத்தாலியாவை தன்னுடைய மகன் யோராமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அது ஒரு தவறு, அவர் செய்த தவறு. ஸோ அதனால குட் கிங்கும் தவறு செய்யறாங்க. ஸோ ஆனால் அவங்க ஏன் குட்னு போட்டோம்னா வேதத்துல பதிவு இருக்கிறது, அவர்கள் நல்ல அரசர்கள், கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானவைகளை நேர்மையானவைகளை செய்தார்கள், கர்த்தரின் பார்வைக்கு நல்லவர்கள் என்கிற அந்த குறிப்பு ஏதாவது அங்க இருந்துச்சுன்னா நம்ம அதை குட்னு நம்ம போடுறோம். அது தெளிவாக இருந்தவங்களை நல்லா எடுத்துக்கிறோம். அப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரெகோபியாம், அபியா, ஆசா, யோசபாத், இது 4 நான் முதல்ல சொன்னேன். இதெல்லாம் 3 ராஜாக்கள்லயே முடிஞ்சிருது. யோராம்ல இருந்து 2 ராஜாக்கள். ஸோ யோராம், யோசபாத்துடைய மகன் யோராம், அதான் மோசமான அரசன், நமக்கு தெரியும். எல்லாரையும் கொள்றாங்க பாருங்க, ரைட் சைட்ல போட்டிருக்கேன். அத்தாலியாலை திருமணம் செய்தான், அவன் தான். அப்புறம் ஆகாபின் விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டான். சகோதரர் அனைவரையும் கொன்றவன் யோராம். பாருங்க, யாருடைய பையன், யோசபாத் நல்ல ராஜா, அவருடைய பையன். நிறைய பேரை நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னடா அப்பா இப்படி இருக்காரு நீ இப்படி இருக்கிறியேன்னு சொல்லி நான்லாம் நிறைய மாணவர்களை திட்டுறது உண்டு. அந்த இப்போதான் ஞாபகம் வச்சு பாக்குறேன். இது பாருங்க எவ்வளவு பேர் அது மாதிரி இருக்கிறாங்க. ஆகவே இது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி, அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அகசியா, அத்தாலியா, யோவாஸ், அமத்சியா, உசியாவுக்கு இன்னொரு பேர் அசரியா, அதை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். யோதாம், ஆகாஸோட இந்த 12 பேர் நம்ம இதுவரைக்கும் பார்த்தவர்கள் நமக்கு தெரிகிறது. இதுல இந்த ரைட் சைட்ல நான் போட்டிருக்கிறேன் பாருங்க, இதை எல்லாமே அவங்கள பத்திய சின்ன விஷயங்கள், ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம அப்படியே போட்டிருக்கிறோம். இது நீங்க ஞாபகம் வைக்கிறதுக்காக. இப்போ யோவாஸ் அப்படின்னா 8ஆம் நம்பர்ல வர்றாரு பாருங்க. 8வது அரசர் யோவாஸ், யூதாவினுடைய 8வது அரசர் யோவாஸ். அவர் 7 வயதுல அரசனானார். அதான் நம்ம சொன்னோம். குரு, அதான் ஆசாரியன் யோயிதா ஆலோசனைப்படி சீர்திருத்தம் செய்தான். அவன் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தான். ஆனா யோயிதா போன பிறகு அவன் யோயிதாவுடைய மகன் சக்கரியாவை கல்லெறிந்து கொன்றான்.
அது எவ்வளவு பெரிய இது பாருங்க. அவன ராஜாவாக ஆக்குனதே 7 வயதுல அவன ராஜாவாக்குனது, அது வரைக்கும் பாதுகாத்தது, எல்லாம் செய்தது இந்த யோய்தா. அ ஆனா, அ அவனுடைய யோய்தாவுடைய மகனையே அதே யோவாஸ் கல்லெறிந்து கொல்ல அ அவன் ஆணை பிறப்பிக்கிறான். அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்க, இது ராஜாக்கள் புத்தகத்த படிக்க படிக்க சில நேரங்கள்ல மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு கெட்டு போயிருக்கிறதுன்றத நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. நெறைய ஒவ்வொரு ஒவ்வொரு ராஜாக்கிட்டயும் சில நேரங்கள்ல பார்த்தா, இது என்ன இவ்வளவு அ இவ்வளவு வக்கிரமமாக இவர்கள் செய்கிறார்களே! இவ்வளவு தைரியமாக பாவம் செய்கிறார்களே! என்று நமக்கு இருக்கும். இன்னைக்கும் இதே நிகழ்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்குங்க. இது ராஜாக்கள்ல மட்டுமல்ல, திருச்சபைகள்ல நடக்கிறது, இல்ல ஊழியக்காரர்கள் மத்தியில நடக்கிறது. நம்ம ரொம்ப ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். சரி, இது வந்து கடைசியில ஆகாஸோட முடிகிறது. இதுல நல்ல ராஜாக்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் கிங்ஸ் ஆஃப் யூதா. நல்ல ராஜாக்கள் யாரு அப்படின்னு பார்த்தா, இங்க நம்ம பார்க்கிறோம். இதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க? நல்ல ராஜாக்கள் அப்படின்னு பார்த்தா, நம்ம மெயினா தாவீத நம்ம நல்ல ராஜா என்று ஆண்டவரே சொல்லிட்டாரு. என் இருதயத்துக்கு என்ன ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லிட்டாரு. இப்போ நீங்க கொஞ்சம் தயவு செய்து இந்த வசனங்கள கொஞ்சம் யாராவது ஒருத்தர் எடுத்து வாசித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய குரலையும் நான் கேட்கலாம். அது மட்டும் இல்ல, இத நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன் இவங்களெல்லாம் நல்ல ராஜான்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, வேதத்தில ஒரு பதிவு இருக்கிறது. அவர்களை குறித்து பதிவு இருக்கிறது. அத தான் நம்ம பார்க்க போறோம். தாவீது நல்ல ராஜான்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனா ஆசா ஒரு நல்ல ராஜா. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் தயவுசெய்து வேதத்தை வாசிக்க தயாரா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இனிமே நெறைய வசனங்கள் வரும். அத நீங்க எடுத்து வாசிக்க வேண்டி வரும். ஒருத்தர் அதுக்கு தயாரா இருந்தா நல்லா இருக்கும். ஆசாவை பற்றி 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆசா அ தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்குச் செம்மையானதை செய்தான். ஆ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தாவீதோட கம்பேர் பண்றாங்க. இந்த ஒரு 4 ராஜாக்கள் தாவீதோடு கம்பேர் பண்ணப்பட்ட ராஜாக்கள். யோசபாத்த வாசிங்க. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். கர்த்தர் யோசபாத்தோடே இருந்தார். அவன் அ. பாகாலை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஸ்தோத்திரம். தேங்க் யூ, தேங்க் யூ. இப்போ தயவுசெய்து பைபிள் கொஞ்சம் வச்சுட்டே இருங்க. நீங்க வாசிக்க வேண்டியது வரும். மாறி, மாறி வாசித்தரலாம். யாராவது ஒருத்தர் அதுக்கு பொறுப்பா இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி. இந்த ஆசாவுடைய மகன் தான் யோசபாத். ஆனா அங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் தகப்பனாகிய தாவீதுன்னு சொல்றார். அப்போ அவன் அந்த தாவீதுனுடைய அந்த ரோல் மாடல் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க பாருங்க. எல்லாரும் அவன் எப்படி இருந்தான்? தாவீது எப்படி இருந்தார்? தாவீது எப்படி இருந்தார்? அவரைப் போல நான் இருக்கணும் ராஜாவா என்று சொல்லி ஃபாலோ பண்ணவங்க இந்த 4 பேருக்கு தான் அந்த ஒரு பாக்கியம். அப்போ சொல்லப்போனா இந்த 5 பேர் ஒரு முக்கியமான நல்ல ராஜாக்களாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியா அதுல வர்றார். அந்த லிஸ்ட்ல எசேக்கியா வர்றார். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3, 5, 6ன்னு நான் கொடுத்திருக்கிறேன். அ அதுல எதுல தாவீதை பற்றி வருகிறதோ அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். 2 அவன் அவன் தன் ராஜாக்கள். தன் தகப்பனாகிய அவன் தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். தாவீதின் தாவீது செய்த அத பாருங்க, கர்த்தரின் பார்வை சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல தாவீதையும் அங்க குறிப்பிடுறாங்க. கம்பேர்ட் வித் டேவிட். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு ரோல் மாடலா தாவீது இருந்துட்டாரு. கர்த்தருக்கு நம்ம ரொம்ப ஸ்தோத்திரம் சொல்லணும். தாவீதுனுடைய வாழ்க்கைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். தாவீது வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு தெரியுமாங்க? 70 வருஷம் தாங்க. 70 வருஷம்ன்றது ரொம்ப கம்மி இல்ல? இன்னைக்கு இருக்கிற இப்போ நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில இருக்கிற எத்தனையோ பேர் அதிகமா இருக்கும். ஒரு அக்கா கூட இப்ப சொன்னாங்க இல்ல, ஆட்லின் அக்கா 82 வயதுன்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கெல்லாம் ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆனா தாவீது செய்த விஷயங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை சங்கீதங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை பாடுறோம், அதை அறிந்து கொள்கிறோம், அதை படிக்க படிக்க ஒவ்வொரு நாளும் நமக்கு அப்படியே டச்சிங்கா இருக்குது. ஒவ்வொரு சங்கீதம் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு சங்கீதமாவது ஒவ்வொரு நாளும் நான் வாசிக்கிறேன். கட்டாயமா அதுல ஒரு பகுதியாவது என்னை தொடுது. அந்த மாதிரி ஒரு ஒரு ராஜா பாருங்க. அதனாலதான் இது இவங்களெல்லாம் தாவீதோடு ஒப்பிடுறாங்க, தாவீதோடு ஒப்பிடுறாங்க. இந்த மாதிரி நாம வாழணும்ன்றத நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். நமக்கெல்லாம் கூட ஆண்டவர் ஆயுசை கூட்டி கொடுத்திருக்கிறார். தாவீது 70 வருஷம் தான் வாழ்ந்தான். ஆனா நம்ம இவ்வளவு காலம் வாழ்கிறோம். இன்னும் நம்ம அதிகமா முன்னேறணும்ல. நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே என்னை இன்னும் மாத்துங்க சுவாமி, இன்னும் பயனுள்ளவனாக ஃப்ரூட்ஃபுல்லா என்னை மாத்துங்க. இது நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண வேண்டியது. அடுத்து யோசியா பாருங்களேன். யோசியா வந்து 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் அவன் கர்த்தரின் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய பார்வைக்கு தாவீதின் வழிகளிலெல்லாம் வலது வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான்.
வெரி குட். தேங்க்யூ, தேங்க்யூ. வலது இடதுபுறம் பரவாயில்ல. ரொம்ப ஆக்டிவா இருக்கிறீங்க. எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இப்போ புரியுது. நான் யார் கேட்குறாங்களோ இல்லையானா நான் யாரையும் பார்க்க முடியல. அதனால அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நல்லா வாசிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தரா நீங்க வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 22 அதிகாரம் 2ஆம் வசனத்துல யோசியாவை பற்றி வருகிறது. இந்த யோசியாவும் தாவீது வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருந்தான். எப்படி அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இதனால தான் இவர்களை குட் கிங் என்று நம்ம லேபிள் பண்ணலாம். தைரியமாக இந்த 5 பேரையும் நம்ம சொல்லலாம். ஆனா இவங்களும் தவறு செய்திருக்கிறாங்க. தவறு செய்யாதவங்க கிடையாது. தவறு செய்தவர்கள். ஆனா அவங்கள நம்ம வைக்கலாம். அடுத்த 6, 7 இவர்களும் நம்ம பார்த்தோம்னா நம்ம கொண்டு வரோம். ஏன்னா இவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு முழுமையாக இருந்தாங்க. இதுக்கு பின்னால யோவாஸ், அமத்சியா வருது. அது கொஞ்சம் அத செகண்ட் கிரேட்ல வச்சுக்கலாம். அப்போ 6, 7 6வது உசியாவை பத்தி வரும்பொழுது என்ன வருதுன்னு பாருங்களேன். 2 நாளாகவும் 26, 4, 5. அவன் தன் தகப்பனுக்கு அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் வெரி குட். கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். தேங்க்யூ, தேங்க்யூ அக்கா. இது பாருங்க, இவன் அப்படி தேடினான். ஆனா இவனும் தவறு செய்தான் இல்லையா? உங்களுக்கு தெரியும். அவன் வந்து தேவாலயத்துக்குள்ள தூபம் காட்ட உள்ள போயிட்டான். ஆசாரியர்கள் செய்ய வேண்டியதை செஞ்சதுனால அவனுக்கு கடைசியில குஷ்டரோகி ஆயிட்டான்றது நமக்கு தெரியும். தொழுநோய் வந்து விட்டது. கர்த்தர் அந்த நேரத்துல உடனடியாக அவனுக்கு அந்த தண்டனையை கொடுத்தார். எனக்கு யோசித்து பார்த்தேன் நான். ரொம்ப ஒரு பரிதாபமான சூழ்நிலை இல்ல? ராஜா ஆனா கடைசியில அவனுடைய சரித்திரம் முடியும் போது அவன் குஷ்டரோகியாய் மரித்தான். அவனை தனியா அடக்கம் பண்ணாங்க அப்படின்லாம் பைபிள்ல பதிவு இருக்கிறது. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ பரிதாபமா இருக்கு. நான் யோசித்து பார்க்கிறது உண்டு. இந்த மாதிரி தண்டனை ஆண்டவர் இந்த காலத்துல கொடுத்தாருன்னா எத்தனை பேர் குஷ்டரோகியா மாறிடுவோம் இல்ல? இல்ல எவ்வளவு தவறு செய்யறோம் தைரியமா இல்ல? யோசித்து பார்த்தா நம்ம நம்ம எல்லாருமே இது இது வந்து என்னன்னா கரெக்ஷன் பாயிண்ட் தான். நம்ம எல்லாம் கரெக்ட் பண்ணணும். உசியாவிட்ட இருந்து அவன் நல்லவன் தான். ஆனா அவன் செய்த அந்த ஒரு தவறு, ஒரு அவசரப்பட்டு அவன் பெருமை இல்ல? அந்த பெருமை மட்டும் எல்லாரையும் கெடுத்துருது பாருங்க இல்ல? அதான் ஒருத்தர் சொன்னார், ஒரு ஏஞ்சலையே சாத்தானா மாத்துனது பெருமை இல்ல? லூசிஃபர் என்கிற ஏஞ்சல் ஒரு ஒரு அழகான ஏஞ்சல்னு சொல்றாங்க. மிகவும் அதிகாரம் மிகுந்த ஏஞ்சல். கொயர் மாஸ்டர், கொயர்ல லீடர் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி இருந்த ஒரு ஏஞ்சல் வந்து சாத்தானா மாறுறதுக்கு காரணமா இருந்தது பெருமை இல்ல? நம்ம பெருமை மட்டும் ரொம்ப யோசித்து யோசித்து பார்க்கணும். ஏதாவது பெருமை இருக்குதா ஆண்டவரே எடுத்துருக்கப்பா, நான் ஒண்ணுமில்லப்பா, நான் மண்ணுப்பா என்று சொல்லி அப்படியே நம்ம முகங்குப்புற விழுகிறவர்களாக இருக்க வேண்டாம். வேதத்துல அடிக்கடி வாசிக்கிறோம்ல, முகங்குப்புற விழுந்து ஜெபித்தான். அது மாதிரிதான் நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல. அந்த யோசியாவுடைய வாழ்க்கை நமக்கு அதை சொல்லி தருகிறது. அவனும் நல்ல ராஜாக்கள்ல ஒருத்தனா வர்றான். ஏன்னா அந்த பதிவு அப்படி இருக்கிறதுனால. அடுத்து யோதாம். யோதாம் 2 நாளாகவும் 27:2 அவன் தன் அவன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆ, ஆ, ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான். ஆ, ஜனங்கள் இன்னும் போதுக்கா. தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. உசியா மாதிரி இவன் போகல. தேவாலயத்துக்குள்ள போகலன்றது அங்க வருகிறது. யோதாம் வந்து ஒரு நல்ல அரசனாக நான் பார்க்கிறேன். சின்ன ராஜ்யம் தான். சின்ன அவன் இருந்த காலம் ரொம்ப குறைவு தான். ஆனா நல்ல ராஜாவாக இருக்கிறத பார்க்கிறேன். அதுக்கு கீழே 2 பேர் நான் போட்டிருக்கேன். யோவாஸ், அமத்சியா. அவங்க 2 பேரும் பார்ட் தான். பார்ட் ஆஃப் லைஃப். அவங்க பார்த்தீங்கன்னா யோவாஸ் நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன். அவன் யோய்தா ஆசாரியன் இருக்கிற வரைக்கும் நல்லவனா இருந்தான். யோய்தா ஆசாரியன் இல்லாதப்போ அவன் போயிட்டான். அடுத்து அமத்சியா கூட பாத்தீங்கன்னா, அமத்சியாவத கொஞ்சம் வாசிக்கல. 2 நாளாகவும் 25:2. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை. முழு மனதோட அப்படி செய்யவில்லை. நல்லா கவனிக்கிறீங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இவங்கள நம்ம சேர்க்கல. இந்த 7 பேர நல்ல ராஜாக்கள் என்று வைக்கணும். நெறைய பேர் கொஸ்டின் கேட்கலாம். ஏன் இப்படி சேர்த்தீங்க? என்ன பண்ணீங்க? அப்படின்னு. இதுல இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிறத நம்ம பண்ணியிருக்கிறோம். சரி, அடுத்தது இப்போ நம்ம எசேக்கியாவ இன்னைக்கு பார்த்து நம்ம முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜாவை பத்தி நம்ம ஏற்கனவே ஆ போன இதுலயே நான் கடைசியில எசேக்கியா ராஜாவை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆனா இப்போ அது திரும்ப ஒரு விஷயம் அத அந்த எசேக்கியாவுடைய சரித்திரத்தை முழுமையாக நம்ம முடித்து விட வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு என்னுடைய திட்டமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான அரசன் எசேக்கியா அரசன். ஏன்னு பாத்தீங்கன்னா 11 சாப்டர் இவரை பற்றி இருக்கிறது. 11 சாப்டர் அலாட்டட் இங்க போட்டிருக்கிறேன் என்னெல்லாம் இருக்குன்னு. 2 ராஜாக்கள் 18 இருந்து 20 வரைக்கும் இவரை பற்றி இருக்கிறது. 2 நாளாகமும் 29 இருந்து 32 வரைக்கும் அவருடைய சரித்திரம் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகமும் இருக்கிறது. என்னங்க இது திடீர்னு ஏசாயா பாருது அப்படின்னா, ஏசாயாவிலேயும் 36 இருந்து 39 வரைக்கும் இந்த எசேக்கியாவினுடைய சரித்திரம் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். எசேக்கியாவுடைய பாடல் 38ஆம் அதிகாரம். ஏசாயா 38ஆம்
ஏசாயா 38ஆம் அதிகாரம் எசேக்கியாவுடைய பாடல் கவிதை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். எசேக்கியாவுடைய வாழ்க்கை நம்மளை எல்லாரையும் டச் பண்ற ஒரு வாழ்க்கை தான் இல்லையா? அவன் இருந்த பொழுது பிரேயர் பார்ட்னராக ஏசாயா இருந்தது தெரிகிறது. அதனாலதான் ஏசாயா புத்தகத்துல அடிக்கடி அவரை பார்க்கிறோம். ஏசாயாவும் அவரும் பிரேயர் பார்ட்னர்ஸ். ஹல்லேலூயா. இது ஒருவேளை நீங்க இது வரைக்கும் தெரிந்து கொள்ளாம இருக்கலாம். இங்க வசனம் இருக்கிறது. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். எங்க பாருங்களேன், எடுத்து வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 19:2. 2 ராஜாக்கள் 19:2. ஹலோ. ஆ, அரமனை ஆ. அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் அதுல வருது. 2 ராஜாக்கள் 19. 2 ஆமா. 2 நாளாகும் 32:20 வாசிங்க. 2 நாளாகும் 32:20. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயவிட்டார்கள். வருது இல்லையா? 2 பேரும் சேர்ந்து வானத்தை நோக்கி அபயம் விட்டார்கள். 2 பேரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உடனடியாக ராஜாவுக்கு சொல்லி அனுப்புறாங்க. 19ல ஒருவேளை வேற ஏதாவது இருக்கும். 2 ராஜாக்கள் 19 கரெக்டா தான் இருக்கு. சரி, நம்ம பார்க்கலாம், அது என்னன்னு தெரியல. இது 32:20 கிளியரா வருகிறது. இவங்க 2 பேரும் சேர்ந்து வானத்தை நோக்கி ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. நிறைய நேரம் இந்த ஷாலோம்ல கூட அக்கா சொல்லுவாங்க, ஞான அக்கா, 2 பேரா ஜெபம் பண்ணுங்க. நீங்க இப்போ ஜெபம் பண்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஜெபம் பண்ணலைன்னா பண்ணுங்க. தயவு செய்து நமக்கு பிரேயர் பார்ட்னர்ஸ் ரொம்ப தேவையாக இருக்கிறது. சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள் தேவை. எசேக்கியாவும் ஏசாயாவும் நல்லா வருது பாருங்க, சேர்ந்து வருது, ரைமிங்கா வருது. எசேக்கியா, ஏசாயா 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருந்தார். 2 ராஜாக்கள் 19:2ல வருது அண்ணன். 2 ராஜாக்கள் 19:2. அதான் போட்டிருக்கேன். 19:2 தான் இங்க போட்டிருக்கேன். இல்ல, ஃபர்ஸ்ட் டவுட் வந்துச்சு உங்களுக்கு, அதனால கேட்டேன். வாசிக்காத. அரமனை விசாரிப்புக்காரன் ஆகிய எலியாக்கீமையும் சம்பிரதாகிய செப்னாவையும் ஆசிரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாக ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியின் இடத்துக்கு இரட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். இது வந்து இந்த அவனுக்கு எதிர்த்து படை வருகிறது. அந்த நேரத்துல என்ன பண்றான், உடனடியா ஆட்களை கூப்பிட்டு அனுப்புறான். எங்க அனுப்புறான்? ஏசாயா கிட்ட அனுப்புறான். ஏசாயா ஜெபம் பண்ண சொல்லு, ஏசாயா கிட்ட கேளு என்று சொல்லி உடனடியா ஆட்களை அனுப்புறான். ஒருவேளை அன்னைக்கு செல்போன் இல்லை, செல்போன் இருந்திருந்தா அவன் செல்போன்ல பண்ணியிருப்பான். ஆட்களை அனுப்புறான். ஆட்களை போய் சொல்றான் ஏசாயிட. ஏன்னா ஏசாயா ஒரு பிரேயர் பார்ட்னர். இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்ததை நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த பின்னால் அந்த கருத்துக்கள் வரும்போது நம்ம பார்ப்போம். அவன் அடிக்கடி ஏசாயா இவனை மீட் பண்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதனால பிரேயர் பார்ட்னர்ஸ் ரொம்ப அவசியம் என்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாருக்கும் பிரேயர் பார்ட்னர்ஸ், ஜெப கூட்டாளிகள் இல்ல, பார்ட்னர்ஸ், பங்குதாரர்கள் நமக்கு கட்டாயமாக தேவையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசிரியர்கள் இஸ்ரவேலை, இந்த அப்பா அம்மா பேரெல்லாம் மேல கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்து மற்ற ராஜாக்கள் பேரும் இந்த சிகப்புல ரைட்ல மேல போட்டிருக்கிறேன், அதையும் நீங்க பார்த்து கொள்ளலாம். சரி, அசிரியர்கள் இஸ்ரவேலை பிடித்து சென்ற அரசன். அப்போ பிடித்து சென்ற ஓசையாவின் காலத்துல, அந்த காலத்துலதான் எசேக்கியா இங்க இருக்கிறார். பாருங்க, அங்க வடபகுதியில இது வந்து யூதா, இவர் எசேக்கியா வந்து யூதாவினுடைய ராஜா. இஸ்ரவேலுடைய ராஜா ஓசையா இருக்கும்போது அசீரியர்கள் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதை இவன் பார்க்கிறான். இது ஒரு பெரிய லெசன் பாருங்க எசேக்கியாவுக்கு. அங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனதுனால அந்த ராஜ்யமே அழிந்து போகிறது பார்க்கிறான். அதனால இட்ஸ் a கிரேட் லெசன். 200 ஆண்டுகள்ல 20 ராஜாக்கள் போயிடுறாங்க. அங்க 200 ஆண்டுகள் தான் இருக்கு. இஸ்ரவேல் ராஜ்யம் இருந்தது 200 ஆண்டுகள் தான். 20 ராஜாக்கள் அதிலே போயிட்டாங்க. 200 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 200 years to 20 kings ஆஃப் இஸ்ரேல் போயிட்டாங்க. ஆனா யூதா ராஜாக்கள் 350 வருஷம் இருக்கிறாங்க. ஏறக்குறைய 400 வருஷம் சொல்லலாம். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ராஜாக்கள் இருக்கும் பொழுது ராஜ்யங்கள் அதிகமாகிறது, ராஜ்ய காலம் அதிகமாகிறது. இது ஆவரேஜா சொல்லி பார்த்தா 3 times சொல்றாங்க. எது கெட்ட ராஜாக்கள் அப்படியே அவங்களுடைய ஆட்சி காலம் பார்த்தோம்னா, நல்ல ராஜாக்களுடைய 3 மடங்கு இருக்கிறதா. நல்ல ராஜாக்கள் நிறைய நாட்கள் ஆட்சி செய்கிறார்கள். ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்கு நேரத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எசேக்கியாவுக்கு ஒரு நல்ல பாடமாக அமைகிறது. இந்த எசேக்கியா கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமானது என்னன்னா, வந்த உடனே
அவன் என்ன பண்றான்? தேவாலயத்தை சீர் பண்ணுகிறான். ஹalleluya, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வருது. குட் ஸ்டார்ட். எடுத்தோனே அந்த வொர்ஷிப் தான் பாருங்க. எங்க வொர்ஷிப் இருக்குதோ அங்க செட்டும். அது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட நம்ம செட்ரைட் ஆகணும்னா முதல்ல எங்க சரி செய்யணும்னா தேவாலயத்தை சரி செய்யணும். 2 நாளாகமம் 29:3 வாசிங்களேன். 2 நாளாகமம் 29:3. 29:3 அவன் ஆ, தன் ராஜ்யபாரத்தில் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து ஆ. அவைகளை பழுது பார்த்து. பார்த்தா 2 போதும் போதும் ராஜாக்கள். போதும். அவன் ஃபர்ஸ்ட் முதல். ஓ, சாரி, நான் 2 நாளாகமம் வாசித்துட்டேன். சாரி. கரெக்ட் தான். 2 நாளாகம் தான். 2 நாளாகவும் 29:3 தான். கரெக்ட், கரெக்ட் தான். கரெக்ட். கரெக்ட் தான். அவன் முதல் மாதம் முதல் நாள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எங்க பண்றான்னா தேவாலயத்தை பழுது பார்க்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய தந்தை நமக்கு தெரியும். தோற்றது அவன் எல்லாத்தையும் இவன் என்ன பண்றான்? ஆகாஸ் தோற்றது எல்லாத்தையும் இவன் வந்து என்ன பண்றான்? பெற்றுக்கொள்கிறான். எல்லாத்தையும் பாருங்க. ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு ராஜாவாக. இத்தனைக்கு அவங்க தந்தை மோசமான தந்தை இருக்கிறதுலே வர்ஸ்ட். நரபலி செலுத்தினவன், சொந்த மகன்களை நரபலி செலுத்தினவன், அந்த மாதிரியான ஒரு ஒரு ராஜா ஆகாஸ் ராஜா. ஆனா அவனுடைய மகன் எசேக்கியா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அரசனாக இருந்ததை இங்கே நம்ம பார்க்கிறோம். அவன் எதெல்லாம் விட்டானோ அதெல்லாம் இவன் திரும்ப பெற்றுக் கொடுக்கிறான். அதுக்கு வசனங்கள் இங்கே இருக்கிறது. இந்த 7 ராஜாக்களை குறித்து இந்த இங்கே போட்டிருக்கிறோம். அதை தவிர அசீரிய படையெடுப்பு நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க கவனிச்சு பார்க்கணும். ரொம்ப இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எசேக்கியான்னு உடனே நமக்கு அடிக்கடி நம்ம சொல்றது இந்த 15 ஆண்டு கூடுதல். அது எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசீரியர்கள் வந்து இவனையும் படையெடுத்து வந்தாங்க. அந்த நேரத்துல தான் அவனுக்கு சாவும் வருகிறது. ஒரு ஒரு வியாதி வருகிறது. நமக்கு தெரியும் அந்த அந்த விஷயம்லாம் நல்லா தெரிஞ்சது இல்லையா? 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல முதல் பகுதியிலே அது ஆரம்பிக்குது. அவன் வியாதிப்பட்டான். மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டான் என்று வருகிறது. நீங்க வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2 ராஜாக்கள். அந்நாட்களில் அந்நாட்களில் எசேக்கியா ஆ, ஆ, வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். ஆ, ஆ, அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை ம், நோக்கி, நீர் ம். உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க போதும். மாட்டீர், ஆ. மரித்துப் போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு படையெடுப்பு நேரத்துல தான் இது நடக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, உனக்கு அசீரியர்களிடமிருந்தும் நான் மீட்டு தருவேன் என்று ஆண்டவர் சொல்றார். 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதே 2 ராஜாக்கள் 20:6. உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். ஆ, உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து தப்புவிப்பேன். என் கர்த் நிமித்தமும் என் ம், தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் ம். இந்த நகரத்துக்கு ஆதரவா ஸ்தோத்திரம், இருப்பேன். ஸ்தோத்திரம். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இந்த நேரத்துல அவனுக்கு படையெடுப்பும் வருது, உடம்பும் மோசமாகுது. சொல்லுவாங்க, அடி மேல் அடின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அவனுக்கு பயங்கர மோசமான ஒரு கிரைசிஸ் பீரியட். எசேக்கியாவுடைய கிரைசிஸ் பீரியட். அதுவும் எந்த வயசு? 39 வயசு. 14 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்யும் பொழுது என்று போடப்பட்டு இருக்கிறது. நீங்க 2 ராஜாக்கள் 18, 13 வாசித்தா தெரியும். அவன் 14 அத வந்தது 25 வயசுல அவன் ராஜாவாகிறான். 14 வயசு கூட்டினீங்கன்னா 39 வயசு. அவனுக்கு நடக்கிறதெல்லாம் பயங்கரமான சூழ்நிலை. மரணத்துக்கு எதுவான வியாதி. எத்தனை வயசு? 39 வயசு. பிரைம் ஏஜ். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு வந்து ஏசாயா வந்து சொல்லிட்டான். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, பழைக்க மாட்ட, மரிச்சு போயிருவ, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று இதே ஏசாயா அதுக்கு முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அசீரியர் கையிலிருந்து உன்னை விடுவிப்பார், நீ வெற்றி பெறுவாய் என்றெல்லாம் அவனுக்கு நல்ல குட் நியூஸ் சொன்னான். ஆனா இப்போ பேட் நியூஸ் சொல்றான். அவ்வளவுதான் உனக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்றான். ஹல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரிகளே, எப்பலாம் நம்ம வந்து இந்த மாதிரியான கஷ்டத்துல இருக்கிறோமோ, இன்னைக்கு அதுதான் நான் முக்கியமா உங்களிடத்துல ஆண்டவர் எனக்கு சொல்ல ஏவினது. எப்பலாம் நெருக்கங்களிலே நாம் இருக்கிறோமோ, வழியே தெரியல பிரதர். அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு சூழ்நிலைகள் பயங்கரமா இருக்கு. அடி மேல அடி வந்திருக்கு. ஒரு பக்கம் அசிரியர் படை, ஒரு பக்கம் என் உடம்பு சரியில்லை, நான் சாக போறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? செவுரு பக்கம் திரும்புறான். ஏன்னா அவனுக்கு தேவாலயத்துக்கு போக முடியாது. அதுக்கு முந்தின அதிகாரத்துல தேவாலயத்துக்கு ஓடினான். இப்ப தேவாலயத்துக்கு போக முடியாது. ஏன்னா உடம்பு சரியில்லை. ஆனா அவன் என்ன பண்ணானா, சுவரை நோக்கி திரும்பினான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மனிதர்களை நோக்கி ஓடாதீங்க. சுவரை நோக்கி திரும்பி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம் மனிதர்களை நோக்கி ஓடுறோம். இவன் போய் ஏசாயா கிட்ட ஏதாவது பேசி எனக்கு ஏதாவது ஜெபம் பண்ணுப்பா, கேளுப்பா அப்படிலாம் கேட்கல. இவன் நேரா சுவர் பக்கம் திரும்பி ஆண்டவரை நோக்கி கதறுகிறான்.
அவனுடைய அந்த கதறுதல் அந்த 20ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அவன் விண்ணப்பம் வந்து சத்தமா கூட இருந்திருக்காது. ஆனா ஆண்டவர் அதை கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த மாலை நேரத்துல விண்ணப்பத்தோடு இருக்கிற யாராவது இருக்கிறீங்களா? அந்த எசேக்கியாவை போல விண்ணப்பத்தோட நான் இருக்கிறேன் பிரதர். ஆண்டவர் ஆண்டவர் நிச்சயம் கேட்கிற ஆண்டவர். ஜெபத்தினால ஒரு 15 ஆண்டுகளை அவனுக்கு கூட்டி கொடுத்த ஆண்டவர். நமக்கு நல்லா தெரியும். 15 ஆண்டுகள்ல அவனுக்கு கூட்டி கொடுத்தார். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஆஹ் இந்த நேரத்துல நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் சில விதத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரிப்பென்டன்ஸ், ரிஃபர்மேஷன், ரிவைவல், இது மூணுக்கும் இந்த எசேக்கியா காரணமா இருந்தான் பாருங்க. அவன் ரிப்பென்ட் பண்றவனா இருந்தான், ரிஃபார்மேஷனா இருந்தான், ரிவைவல் பண்ணான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு பின்னாலே நம்ம பார்க்கிறோம். இந்த அடுத்த இதுல பாத்தீங்கன்னா அவன் கர்த்தருக்கு முன்பாக செம்மையானவனா இருந்தான். 2 நாளாகமத்துல 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் செம்மையாக, உண்மையாக, நன்மையாக எல்லாமே அவனுக்கு வருது. அவன் வியாதிப்பட்ட போது ஜெபம் பண்ணி ஒருவேளை கொஞ்சம் பெருமைப்பட்டான ஒரு வருது. அந்த 2 நாளாகமத்துல வாசித்து பாத்தீங்கன்னா பெருமை வந்த பொழுது தன்னை தாழ்த்துகிறான். எவ்வளவு நல்ல ஒரு காரியம் பாருங்க. எனக்கு அருமையான நண்பர்களே, இந்த மாலை நேரத்துல கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த எசேக்கியா தீர்க்கதரிசியை போல, ஒரு எசேக்கியா அரசனை போல நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார். எசேக்கியா ஜெபித்தான் ஜெபித்தான். ஏசாயா வந்து இல்ல முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் எசேக்கியா ஜெபித்தான். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா செனகெரிப் இல்ல அசீரிய அரசன் அவனை தாக்கும் பொழுது அப்பவும் அவன் வந்து ஓடி போய் ஜெபம் பண்றான். தேவாலயத்துக்கு ஓடி போய் ஜெபம் பண்றான். கர்த்தர் தீர்க்க தரிசனம் ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமா பேசுறாரு. நான் நிச்சயமா வெற்றி தருவேன். ஒரே தூதரை கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனங்கள்லாம் அழகா இருக்குது. நமக்கு தெரிஞ்ச பகுதி தான் அது. அதனால நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஒரு தூதரை கொண்டு 1,85,000 பேரை ஒரே நாள்ல அழிச்சார். அந்த செனகெரிப் நினிவேக்கு ஓடி போனான். அதுக்கான வசனங்கள்லாம் அங்க குறித்து வச்சிருக்கிறேன். நீங்க அதை அப்புறம் நீங்க இருக்கும்பொழுது வாசித்து பாருங்க. ஓடி போக வேண்டிய சூழ்நிலை, எதிரி கூட்டம் ஓடுகிறது. ஒரே ஒரு காரியம் தான், ஜெபம் ஜெபம் ஜெபம். ஒரு தாழ்மையான ஜெபம், பாவத்தை உணர்ந்த ஆண்டவரே நீங்க செய்க சுவாமி என்று சொல்லி கேட்கிற ஒரு ஜெபம், சுவரை நோக்கி பார்க்கிற ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15 ஆண்டுகள் கூடுதல். ஹல்லேலூயா. 15 ஆண்டுகள் கூடுதலாயிற்று. அந்த ஏசாயா 38ஆம் அதிகாரத்துல அவன் நான் தான் என்ன செய்ய போறேன், இந்த 15 ஆண்டுகள்ல நான் என்ன செய்ய போறேன்றதை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 19ஆம் வசனம் யாராவது வாசிங்கள? ஏசாயா 38:19 வாசிங்கள. இதுல இல்ல, ஆனா நான் சொல்றேன். ஏசாயா 38:19. நான் நான் இன்று இருக்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். சத்தியத்தை தெரிவிப்பான். நான் உயிரோடு பெற்றுக்கொண்டேன். அதை தன்னை பற்றி சொல்றது கவிதை மாதிரி சொல்றதுனால அப்படி எழுதுறாரு. நான் வந்து இனிமே ஆண்டவரை பற்றி சொல்ல போறேன். நம்ம பின்னால பாக்குறோம் பாருங்களேன். இவன் அந்த 15 ஆண்டுகள் அவன் என்னெல்லாம் செஞ்சான்றதை பாக்குறான். ஆனா ஒரு தவறு செய்தான். என்னன்னா பாபிலோன்ல இருந்து உடனே நிறைய பேர் வந்தாங்க. தான் வெகுமதிகளை கொண்டு வந்தவர்களுக்கு பொக்கிஷ சாலையை திறந்து கொடுத்தான். உடனே ஏசாயா வந்து சொல்றான். அதான் நான் சொன்ன பிரேயர் பார்ட்னர். அப்பப்போ வந்து சொல்றாரு. ஏசாயா வந்து கடிந்து கொண்டார். அது 2 ராஜாக்கள் 20:12 வாசிக்கிறோம். ஏசாயா மூலமாக கர்த்தர் அவனை கடிந்து கொண்டு, ஏன் எல்லாத்தையும் காட்டுற? அதே மாதிரி 100 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாத்தையும் அழித்துட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து எதிரிகள் கையில எல்லாத்தையும் காட்டக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க. அங்க செய்யறது நம்ம பாக்குறோம். இந்த 15 ஆண்டுகள்ல நீங்க கவனிச்சு பார்த்தா நிறைய காரியங்களை செய்யறான். ஒண்ணு வந்து சங்கீதங்கள். ரொம்ப உங்களுக்கு தெரியாத ஒரு காரியமா இது இருக்கலாம். கொஞ்சம் கவனிங்க. இதை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அதிகமாகலாம். ஆனா தயவு செய்து கவனிங்க. இதுல வந்து சங்கீதங்கள்ல 120 இருந்து 134 வரைக்கும் இருக்கிற சங்கீதம். நீங்க சங்கீத புத்தகங்களை ஏற்கனவே வாசிட்டீங்க. இந்த 15 சங்கீதங்கள் இந்த 15 ஆண்டுகள்ல ஆண்டவர் கூட்டி கொடுத்தார் அல்லவா, அதுக்கு நீட்டிப்புக்கு எசேக்கியா அதை ஒழுங்குபடுத்தினான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இது உண்மையான நிகழ்ச்சி. இந்த 15 சங்கீதங்கள் 120 இருந்து 134 வரைக்கும் இருக்கிற சங்கீதங்களை எசேக்கியா ஒழுங்குபடுத்தி வைத்தான் என்று 15. ஏன்னா அவன் 15 ஆண்டு கூட்டி கொடுத்ததுனால இந்த 15 சங்கீதங்களை ரெக்கார்ட்ல கொண்டு வருகிறார். அதுல யார் கொண்டு வந்தது என்றால் எசேக்கியா தான் செய்தது என்று சொல்லப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த 15 ஆண்டுகள் 15 சங்கீதம். நல்லா கவனிங்க. அதுல 10 சங்கீதங்கள் எசேக்கியா எழுதினது. 10 சங்கீதங்கள் எசேக்கியா எழுதினது என்று சொல்லுகிறார்கள். தாவீது எழுதின சங்கீதங்கள் அதுல வருது. 4 சங்கீதங்கள். 122ஆம் சங்கீதம் நமக்கு நல்லா தெரியும். 124ஆம் சங்கீதம், 131ஆம் சங்கீதம், 133ஆம் சங்கீதம். இதெல்லாம் தாவீது எழுதின சங்கீதங்கள். சரிதானா? சாலமோன் எழுதினது ஒண்ணே ஒண்ணு. அதான் நடு மையமா இருக்கு. இந்த 15 சங்கீதங்களுக்கு நடு மையம் 127ஆம் சங்கீதம்.
அதுதான் சாலமோன் எழுதின சங்கீதம். கவனிச்சு பாருங்க, நல்லா கொஞ்சம் கவனிங்க. இது இந்த 15 சங்கீதங்களையும் அழகா ஒழுங்குபடுத்தி வைத்தது யார் அப்படின்னா, ரெக்கார்ட்ல கொண்டு வந்தது யார் என்றால் எசேக்கியா. அத இங்க பாருங்க, இந்த ஒவ்வொரு சங்கீதமும் அந்த வரிசையில எப்படி இருக்குன்றது இங்க நான் போட்டிருக்கிறேன். 120, 121, 122 எடுத்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் டைம் இல்லாதனால எனக்கு கொஞ்சம் வேகமா உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். இதுல பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரெஸ், துன்ப நேரத்திலே கூப்பிடுகிற ஒரு சங்கீதமான சங்கீதம் 120. 120 1 வாசித்தீங்கனாலே தெரியும். அவன் டிஸ்ட்ரெஸ்ல கூப்பிடுறது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது. அடுத்தது நம்பிக்கை, ஆண்டவரை மீது நம்பிக்கை வைக்கிற சங்கீதம் 121. நமக்கு நல்லா தெரியும் 121ஆம் சங்கீதம். 122ஆம் சங்கீதம் வெற்றி பெறுகிற சங்கீதம். இப்படி ஒவ்வொன்றா அந்த அழகா அடுக்கி வச்சிருக்காரு. 123, 124, 125 மூணு மூணா வருது பாருங்க. அங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் தயவு செய்து பாருங்க. இது ஆச்சரியமான ஒரு தகவல். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தகவல். ஏன்னா இதை நான் கற்றுக்கொண்டதுனால நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அருமையான நண்பர்களே, இது எசேக்கியா ராஜா இதை செய்திருக்கிறார் உட்கார்ந்து. எப்போ? அந்த 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்த பொழுது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்ல ஒரு ராஜா பாருங்க, இல்ல? அது மட்டுமல்ல, மோசே காலத்துல 800 ஆண்டுகள் விக்கிரகமாக வணங்கி கொண்டிருந்த நிகுஸ்தான் என்கிற அந்த வெண்கல சர்ப்பம், அதை அழித்தது யாரு? யாருன்னா இந்த எசேக்கியா ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விட ஒரு சிறந்த காரியத்தை எசேக்கியா ராஜா செய்யறார். என்னெல்லாம் சிறப்பு செஞ்சிருக்காரு இந்த வயலட் கலர்ல நான் போட்டிருக்கிறேன். நீங்க கொஞ்சம் அப்படி பாத்தீங்கன்னா தெரியும். என்ன செய்யறாருன்னா, வடக்கு பகுதி விழுந்து போயிருச்சு. கடைசியில ஓசையா ராஜா இருக்கிறான். அப்போ அங்க அசீரியர்கள் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அழிஞ்சு போகிற நிலைமை. அப்போ வந்து பஸ்காவை கொண்டாட அவர்களை அழைக்கிறான். 2 ராஜாக்கள் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வருகிறது. இஸ்ரவேலையே அழைக்கிறான். கொண்டாட வாங்க, என் கூட வாங்க. அப்ப அது வரைக்கும் யுத்தம்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா இவன் வந்து அவர்களோடு ஒன்று சேர்ந்து அவர்களை எப்படியாவது தூக்கி விடணும் என்று அவன் முயற்சி பண்றான் பாருங்க. எவ்வளவு ஒரு நல்ல காரியம். இதெல்லாம் இந்த எசேக்கியா செய்த நன்மையான காரியங்கள். அங்க இன்னைக்கு கூட அங்க பாத்தீங்கன்னா, இங்க சைட்ல போட்டிருக்கிறேன். அவன் அவன் வெட்டின அந்த அந்த கால்வாய் அங்க வந்து இன்னைக்கு கூட அங்க சீலோவாம் குளம் என்று சொன்னது வெட்டப்பட்டது. கால்வாய் அங்கிருந்து கொண்டு வந்து இவர்கள் தண்ணீர் தேவை எருசலேமுக்கு. ஆகவே அவர்கள் வெட்டின ஒரு குளம் தான் சீலோவாம் குளம். அதை யார் செய்தது அப்படின்னா, அதையும் இந்த எசேக்கியா ராஜா தான் செஞ்சிருக்கிறார்னு சரித்திரம் சொல்லுகிறது. இங்க பக்கத்துல நான் வரைஞ்சிருக்கிற படம் போட்டிருக்கேன் பாருங்க. பாருங்க, இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இங்க கீழே நான் படம் போட்டிருக்கிறது அசீரியர்கள் இஸ்ரவேலை பிடித்து சென்ற அந்த சிற்பம் லண்டன் மியூசியத்துல இன்னைக்கும் இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த சிற்பங்களை இங்க கீழே பார்க்கிறேன். பிடிச்சிட்டு போனாங்க. அசீரியர்கள் பிடிச்சு கொண்டு போன அந்த காலம் ஒரு கொடுமையான காலம் பாருங்க. இஸ்ரவேல் மக்களை வடபகுதி இஸ்ரவேல் மக்களை அசீரியர்கள் பிடித்து கொண்டு போறாங்க. அது நிர்வாணமாக்கி போனாங்களாம். அதுல போடப்பட்டிருக்கு நிர்வாணமாக்கி. இங்க இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த காட்சிகள்ல ரொம்ப கேவலப்படுத்தி அவர்களை விலங்கு போட்டு இழுத்து கொண்டு போனார்கள். மூக்குல கொக்கி போட்டு இழுத்து கொண்டு போனார்கள் என்றெல்லாம் சரித்திரம் சொல்லுகிறது. எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒரு பாவத்திலேயே போய்விட்ட இஸ்ரவேல் அரசு எவ்வளவு கேவலப்பட்டு எவ்வளவு எவ்வளவு அழிவுக்கிடராய் போனாங்கன்றதை நம்ம அதுல பார்க்க முடிகிறது. இது எசேக்கியாவுடைய இந்த சரித்திரம். ஒரு டேப்லர் காலம் இருக்கிறது. நீங்க அப்புறம் நீங்க வாசிக்கலாம். நான் இப்ப முடிக்கிறேன். என்ன செய்யணும் அப்படின்னா, பிரச்சனையோட இருக்கிறீங்களா? சுவர் பக்கம் திரும்புங்கள். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் என்னிடத்துல சொன்னதுனால தான் நான் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஒரு நெருக்கடி நிலையில நம்ம இருக்கிறோம்னா மனுஷங்க கிட்ட பேசாதீங்க. நான் நிறைய இடத்துல பார்த்தேன். இந்த மோசேயெல்லாம் பார்த்த பொழுது மோசேயை கல்லெறிய வர்றாங்க மக்கள். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா அவங்க கிட்ட பேசல. ஏப்பா கல்லெறியறீங்க? நான் நான் இன்னும் ஒன்றும் செய்யலப்பா, தப்பு பண்ணலப்பா. அவங்க கிட்ட பேசவே இல்லை. அவர் நேரடியா உடனே யார்கிட்ட பேசுறாருன்னா ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. அருமையான சகோதர சகோதரிகளை, மனிதர்களிடம் பேசாதீர்கள். அதை நிறுத்தி கொண்டு ஆண்டவரிடம் பேசுங்கள். இதுதான் ஆண்டவர் என்னைக்கு சொல்லி கொடுத்த பாடம். உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 56:8 கண்ணீரை துருத்தியில வைக்கிற ஆண்டவர். உங்களுடைய கண்ணீர் அவருடைய கணக்கில இருக்கிறது. அதான் ஸ்பர்ஜன் சொல்றாரு, டியர்ஸ் ஆஃப் த ரைச்சியஸ் ஆர் டைமண்ட்ஸ் ஆஃப் ஹெவன். அருமையான நண்பர்களே, இந்த எசேக்கியா பாடல் பாடி ஆண்டவரை துதிக்கிறான். இந்த 38ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகத்துல வாசித்து பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவன் ஆண்டவரை துதிக்கிறான். ஏன்னா அவன் ஆண்டவராலே சுகப்படுத்தப்பட்டான். அவன் அற்புதத்தை கண்டான். இந்த மாலை நேரத்துல நம்மையும் ஒரு துதி பாடல் பாடுகளோட ஆண்டவர் மாற்றுவார். ஒருவேளை கண்ணீரோட, கஷ்டங்களோட, வேதனைகளோட, பலவிதமான நெருக்கங்களோட இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை தருவார். என்ன நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். டோன்ட் கிவ் அப். விட்டு கொடுக்காதீங்க. சுவர் பக்கம் திரும்பி ஆண்டவர் நோக்கி கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, விடாதீங்க. முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க, மக்கள் சொல்லுவாங்க. ஏசாயா வந்து சொல்லிட்டான், உனக்கு முடிஞ்சு போச்சு, காரியத்தை ஒழுங்குபடுத்து. இல்ல, நான் ஜெபம் பண்ணுவேன்.
நான் பெற்றுக்கொள்வேன். 15 ஆண்டுகளை கூட்டி பெற்றுக்கொண்டவன் எசேக்கியா இன்னைக்கு நம்ம முன்னால் நிற்கிறான். அருமையான சகோதரிகள், ஒருவேளை பலவிதமான வியாதிகளோடு வருத்தங்களோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் சுகத்தை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தரை விடாதீங்க. சுவர் பக்கம் திரும்புங்க. மனுஷங்க கிட்ட பார்த்துட்டு இருக்காதீங்க. சுவர் பக்கம் திரும்புங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரே விடுதலை தருவார். தலையை விட்டங்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்.